வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமத்திய மாகாண சபையில் அமைதியின்மை, செங்கோலுக்கும் சேதம். ப. டெனீஸ்வரனை போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி விந்தன் கனகரத்னத்தை அந்த பதவிக்கு நியமிக்க டெலோ தீர்மானம். டெங்குவை தடுக்க ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பரீட்சார்த்த நடவடிக்கை வெற்றி. அக்டோபர் வரை மழையை எதிர்பார்க்க முடியாது, வறட்சியினால் வடமாகாணம் அதிக அளவில் பாதிப்பு. ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இலங்கை வெற்றி. தொடர்ந்து விரிவான செய்திகள். மாணவி வித்யாவின் கூட்டு வன்புணர்வு கொலையின் முக்கிய சூத்திரதாரியான சுவிஸ்குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமார் யாழ் போலீஸ் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட விதம் தொடர்பில் இன்றும் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் ட்ரையல் அட்பார் விசாரணை யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆரம்பமானது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர், இளஞ்செழியன், அன்னலிங்கம், பிரேம்சங்கர் ஆகியோருடன் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. விசேட வழக்கு தொடுநரான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரத்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரத்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். வித்யாவின் உறவினரான 38ஆம் இலக்க சாட்சியாளரிடம் இன்று முற்பகல் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தனியார் பஸ் நடத்துனரான இவர் வித்யாவின் தாயாரின் வேண்டுகோளுக்கு அமைய சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது போலீசாருடன் அங்கு சென்றதாக சாட்சியம் அளித்தார். வித்யாவின் படுகொலையின் பின்னர் புங்குடுதீவு பகுதியில் வீடுகள் எரிக்கப்பட்ட சம்பவத்துடன் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் சாட்சியாளர் குறிப்பிட்டார். சாட்சி பதிவு மற்றும் குறுக்கு விசாரணைகளின் பின்னர் 38ஆம் இலக்க சந்தேக நபர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாக மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து வழக்கின் 21ஆம் இலக்க சாட்சியாளரான ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டரும் புல்கட போலீஸ் நிலையத்தின் தற்போதைய உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. வித்யாவின் சடலம் காணப்பட்ட விதம் மற்றும் 2 சந்தர்ப்பங்களில் 8 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்ட விதம் தொடர்பில் அவர் விரிவாக சாட்சியம் அளித்தார். சடலம் மீட்கப்பட்ட தினத்தில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் சாட்சியாளர் குறிப்பிட்டார். இதனிடையே குறுக்கிட்ட எதிரிகள் தரப்பு சட்டத்தரணி மஹிந்த ஜெயவர்தன சாட்சி அவருடைய கையெழுத்தினால் பதியப்பட்ட வாக்குமூலத்தை பார்த்து சாட்சியம் அளிக்க ஆட்சேபனை தெரிவித்தார். இந்த ஆட்சேபனையை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. 2015ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி பிற்பகல் வேளையில் சசிதரன், சந்திரதாசன், துஷாந்தன், குகநாதன், கோகிலன் ஆகிய 5வரும் கோயிலுக்கு செல்லும் வழியில் வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக சாட்சியாளரான உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூறினார். இந்த சந்தேக நபர்களை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குயின்டஸ் பெரேரா கைது செய்ததாகவும் அவரது சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 சந்தேக நபர்களில் ஒருவரது உறவினர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தின் போலீஸ் உத்தியோகத்தராக கடமையாற்றுவதால் அவர்கள் குறிக்கட்டுவான் காவலரனுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சந்தேக நபர்கள் யாழ் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து கோபி என்ற தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் சாட்சியாளர் குறிப்பிட்டார். இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கையில் வடமாகாண பிரதி போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங்கவை சந்திக்குமாறு கூறப்பட்டதாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். பிரதி போலீஸ் அதிபரை சந்தித்த வேளை யாழ் போலீஸ் அதிபர் பெரேரா, யாழ் போலீஸ் நிலைய உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகஜன், வீரசேகர என்ற போலீஸ் அதிகாரியும் சிவிலுடையில் ஒருவரும் அங்கு இருந்ததாக சாட்சியாளர் கூறியுள்ளார். சிவிலுடையில் இருந்தவர் வி.டி. தமிழ்மாறன் என்பதை பின்னர் அறிந்து கொண்டதாகவும் அவரது சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டிருந்த 5 சந்தேக நபர்களில் ஒருவரது உறவினரான மகாலிங்கம் சசிகுமார் என்பவர் இந்த குற்ற செயலுடன் தொடர்புபட்டுள்ளதாக லலித் ஜெயசிங்க கூறியதாகவும் சாட்சியாளர் மன்றில் அறிவித்துள்ளார். இவர் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதால் உடனடியாக அவரது பெயர் மற்றும் கடவுச்சீட்டு இலக்கத்தை சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு பிரதி போலீஸ் அதிபர் அறிவுறுத்தியதாகவும் சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். பிரதி போலீஸ் அதிபர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதால் சந்தேக நபரின் வாக்குமூலம் ஏற்கனவே பெறப்பட்டிருக்கும் என கருதி கையடக்க தொலைபேசியில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்ததாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். 18ஆம் தேதி வரை 8 சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் பிரதி போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங்க கூறும் வரை மகாலிங்கம் சசிகுமார் தொடர்பில் தகவல் கிடைக்கவில்லை எனவும் சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். மகாலிங்கம் சசிகுமார் எனும் சந்தேக நபர் மே மாதம் 18ஆம் தேதி யாழ் போலீஸ் நிலையத்திற்கு முற்படுத்தப்பட்டு அன்று மாலையை விடுவிக்கப்பட்டதை அறிந்து கொண்டதாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். இந்த சந்தேக நபர் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். சசிகுமார் என்ற குறித்த
சந்தேக நபர் வெள்ளவத்த போலீசாரினால் எவரது பணிப்பின் பேரில் கைது செய்யப்பட்டார் என்பது தனக்கு தெரியாது எனவும் சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றின் பொறுப்பதிகாரியான சிந்தக்க பண்டாரவினால் சந்தேக நபர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாகவும் அவரது சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமோ அல்லது ஊர்காவல்துறை போலீசாரோ மகாலிங்கம் சசிகுமார் எனும் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தவில்லை எனவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். 2 சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்களையும் சாட்சியாளர் இந்த நீதிமன்றத்தில் அடையாளம் காண்பித்தார். நாட்டில் தொடரும் வறட்சி காரணமாக வடமாகாணம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் பல பிரதேசங்களில் குடிப்பதற்கு நீரின்றியும் விவசாயத்தை மேற்கொள்ள முடியாமலும் மக்கள் இன்னல்களை எதிர்கொள்கின்றனர். கிளிநொச்சி இரணைமடு நீர்ப்பாசன குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ள நிலையில் மழை வேண்டி இன்று யாக பூஜை நடத்தப்பட்டது. கிளிநொச்சி விவசாய சம்மேளனத்தின் உதவியுடன் இரணைமடு குளத்தின் கீழ் உள்ள 22 அமைப்புகளின் பங்குபற்றுதலுடன் இந்த பூஜை நடைபெற்றது. 6400 விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையான இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் தற்போது 4 அடியாக குறைவடைந்துள்ளது. நீர்மட்டம் குறைந்தமையை கருத்தில் கொண்டு இரணைமடு குளத்து நீரை நம்பி சுமார் 700 ஏக்கர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலதிகமாக எங்களுக்கான இந்த தண்ணி வந்தால்தான் நாங்கள் நிறைவான ஒரு விளைச்சலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். மேலதிகமாக விதைக்கப்பட்ட சில ஏக்கர்கள் அளிக்கப்பட்டு இந்த 900 ஏக்கர் வயல் நிலங்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு பெரிய ஒரு போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அபிவிருத்தி வேலை திட்டத்தின் காரணமாக இடையிலே ஒரு பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. போக்குகள் போட்டு மதகுகள் போட்டு அந்த மதகுகளினால் போக்குகளினால் நீர் வடிந்து ஓடி வருவதற்கு தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்தின் பருத்தித்துறை மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட நாகர்கோயில், குடத்தனை, மணற்காடு, வள்ளிபுரம் ஆகிய பகுதிகள் வறட்சியினால் அதிக பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன. சாவகச்சேரி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சரசாலை, மட்டுவில், வரணி, கொடிகாமம், கச்சாய், பாலாவி, கெட்பேலி மற்றும் தனங்கிழப்பு ஆகிய பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகின்றது. விலங்குகள் கூட தண்ணி இல்லாமல் அலைஞ்சோன்றிருக்கிற நிலை இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா அங்கட கிணறுபடியே தண்ணி இல்லாமல் குடிநீருக்கே கஷ்டம் படுற நிலைமையா இருக்குது. இங்க குடிநீருக்கு பல மைல் தூரம் சென்று மக்கள் கீழ நின்று கிணற்றில் தண்ணி எடுத்து வருகிறார்கள். தண்ணியலும் கலர் மாறி காவி கலர் வெள்ள தண்ணியலும் வந்து இருக்குது. இன்னும் இது நீடிக்கும் என்றால் பயங்கர கஷ்டமாயிருக்கும். அரசாங்கம் மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேணும். பாதிக்கப்பட்ட மக்கள் வடக்கு, கிழக்கு, தென்பகுதியிலும் சில மாகாணங்கள் இருக்கின்றன. அந்த மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேணும். அதுக்கு நாங்கள் கூடிய அரசு கொடுப்போம். தண்ணீர் வசதிகளுக்கான வசதிகள் அனைத்து முகாமத்துவம் ஊடாக செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் ஒரு சில பற்றாக்குறைகள் இருக்கிறது. நிவாரணம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 4 கட்டமாக கொடுக்கப்பட வேண்டியது 1 கட்டம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்க அதிபர் என்னிடம் கேட்டிருந்தார், அதிகமாக வாகனங்கள் தேவை, லொரிகள் தேவை, பவுசர்கள் தேவை, நிதி கூட பற்றாக்குறை இருக்கின்றது. அதை நான் அனைத்து முகாமத்துவ அமைச்சரிடம் காய்ச்ச போது இமீடியட்டாக அரசாங்க அதிபரிடம் அதை கையளிக்கிறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அனைத்து முகாமத்துவ அமைச்சர் நாளை மறுதினம் இங்கே யாழ்குடா நாட்டுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். இந்த வறட்சி சம்பந்தமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் அதேபோல் கௌரவ பிரதமர் அவர்களும் அவர்களுடைய தலைமையில் பேசப்பட்டு வருகின்றது. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக வறட்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் அதற்கான நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் முழு மூச்சாக வருகின்றது. இதேவேளை மலையகத்தின் சில பகுதிகளில் போதிய மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கெப்பட்டிபொல பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோகிராம் பச்சை மிளகாய் 220 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரை இன்று விற்பனை செய்யப்பட்டது. கரிமிளகாய் 1 கிலோகிராம் 170 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரையிலும், போஞ்சி 110 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தண்ணி கஷ்டம். நாங்கள் கெப்பட்டிபொலக்கு ஆர்த்திக மாசத்துக்கு வந்து போஞ்சி
போஞ்சி கொடுக்குறதுக்கு அவ்வளோ கவுடெல்லாம் எங்களை போஞ்சி கொடுத்து 90 ரூபா 90 ரூபா எங்களுக்கு 80 ரூபா 83 ரூபா தான் எங்களை போஞ்சி கிடைச்சி பூனா வேண்டி சொல்லி குளத்துல சம்பூர்ணமா தண்ணி வத்தி வெளிமடை குருத்தலாவ ஊவா பரணகம பகுதிகளில் உமாஓயா மற்றும் ஹாலோயா நீரை நம்பி செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உமாஓயாவின் நீர்மட்டம் வற்றியுள்ள நிலையில் போதிய மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் விளைச்சல் குன்றியுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு வருஷமா 10-11 மாசமா நீர் இல்லாம இந்த விவசாய காணிகள் எல்லாமே வரைஞ்சாச்சு. இன்னைக்கு நாட்டின போகங்களை பாருங்க, இந்த போஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது நாங்க பிப்போம். ஆனா இது ஒரு முறை கூட பிக்க முடியாது, அவ்வளவு இதுவும் காஞ்சு போச்சு. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவில் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள 189 ஏக்கர் காணி நாளை விடுவிக்கப்படவுள்ளது. இந்த காணிகளை விடுவிப்பதற்காக 5 மில்லியன் ரூபாவை ராணுவத்திற்கு வழங்க மீள்குடியேற்ற அமைச்சனூடாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அமைச்சு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை இந்த காணிகள் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் என மீள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார். கேப்பாப்புலவில் 279 ஏக்கர் காணி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட தகவல்களின் பிரகாரம் 2015ஆம் ஆண்டு புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் படையினர் வசம் இருந்த சுமார் 4500 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. மீள்குடியேற்ற அமைச்சின் தகவல்களின்படி யாழ் மாவட்டத்தில் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் 2991.2 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் 1000 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் 474 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவிக்கிறது. முல்லைத்தீவில் 49 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை சந்திப்பதற்கு இலங்கை திருச்சபையின் கொழும்பு பேராயர் உள்ளிட்ட சிலர் இன்று சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். இலங்கை திருச்சபையின் கொழும்பு பேராயர் டிலோராஜ் கனகசபை மற்றும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மாவனா சக்திவேல் ஆகியோர் கொழும்பு புதிய மேகசின் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். சந்தித்தோம், அவர்களுடைய கவலைகளை கேட்டோம். அதற்காகிய எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்துச் செல்வோம். நாங்கள் பார்வை சென்ற போது அரசியல் கைதிகள் குறிப்பாக கேட்டுக்கொண்ட விடயம், இந்த நாட்டின் ஜனாதிபதி இப்போது சமய தலைவர்களுடைய குரலுக்கு செவிமடுக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே சமய தலைவராக எங்களுடைய விடுதலைக்காக ஜனாதிபதியிடம் போய் கூறுங்கள். ஏனென்றால் இந்த நிலையிலே சமய தலைவர்களாக நீங்கள் எங்களுடைய பிரச்சனையை எடுத்து எங்களை விடுதலை செய்ய உதவி செய்யுங்கள் என்பதுதான் அவருடைய கூற்றாக இருந்தது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 72 அரசியல் கைதிகள் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. 2015ஆம் ஆண்டு 112 அரசியல் கைதிகள் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது 72ஆக குறைவடைந்துள்ளதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணை செயற்பாடு குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச வெளியிட்ட கருத்துக்களுக்கு கடத்தப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் பதிலளித்தனர். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையத்தின் வெள்ளையர் ஒருவர் இலங்கைக்கு வந்தார். வெள்ளையன் விமானத்திலிருந்து தரையிறங்கிய போது ஆங்கில பத்திரிகையில் செய்தி ஒன்று இருந்தது. கடற்படை கமாண்டோ தசநாயக்க 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக அதில் உள்ளது. அதாவது வெள்ளையனை மகிழ்விக்கும் செய்தி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் உள்ளது. யார் அந்த 11 பேரும்? கொழும்பை வெடிவைத்து தகர்க்க குண்டு கொண்டு வந்தவர்கள் 11 புலிகள். எனது கணவர் ராணுவத்தை சேர்ந்தவர். எனது மகன் தவறிழைத்திருந்தால் நான் வழக்கிலிருந்து விலகிக் கொள்வேன். மகன் LTTE சேர்ந்தவர் என விமல் வீரவங்ச கூறுகின்றார். எமது குடும்பத்தை சேர்ந்த ஒருவருடைய பெயர் கூட போலீஸ் புத்தகங்களில் குறிப்பிடப்படவில்லை. இவர்கள் அத்தகைய செயற்பாடுகளுடன் தொடர்பு படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரு எங்களோட வேன்ல தான் ஒரு 2.25 மணி போல போனாரு வெளியே. அவரு விரும்பியிருந்த பிள்ளையோட போன உடனே சரியா ஒரு 5:15 போல கால் வருது, பொடியனையும் கடத்திட்டு போயிட்டாங்க சொல்லி வேனோட. அப்புறம் 7:30 மணிக்கு தான் அந்த புள்ள வந்து வீட்டை வந்து சொன்னிச்சு இப்படி கடத்திட்டு போயிட்டாங்க சொல்லி போட்டு வத்தலை போலீஸில் என்ட்ரி போட்டிருந்தோம். வத்தலை போலீஸில் 10 மணி வரைக்கும் இருந்தோம். என்ட்ரியில் ஒன்றும் சொல்லலை, ஆட்களை காணலை சொல்லி வந்துட்டு அப்படி அழுது கொண்டு
அதுக்கு பிறகு 10ஆம் மாதம் 17ஆம் தேதி விடிய காலையில் 3:45 வந்து அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. ஷர்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு வர சொல்லிட்டு நான் பொடியனை தான் விசாரிக்க வராங்க சொல்லி போட்டு இருக்க சொன்னால் உள்ள ஃபோனெல்லாம் உடச்சி கிடச்சி ஹேண்ட் ஃபோனெல்லாம் எடுத்து வீட்டில் உள்ள ஹேண்ட் ஃபோன்லாம் கழட்டி எடுத்து போட்டுட்டு நான் கதறி அழுவவும் காலில் காட்டி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வாங்க அப்பாவையும் பிள்ளையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அண்டிலேருந்து நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே போகாத இடம் இல்லை. ICRC மனித உரிமை போலீஸில் கொட்டு எல்லா இடமும் போயிட்டு ஒரு இடத்துலையும் பிள்ளையும் புருஷன் இன்ன வரைக்கும் காணவே இல்லை. எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அண்ணாச்சி சொல்லி போட்டு சல்லி எடுத்துறதுனா நான் 15 லட்சம் இல்லை என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லவும் 3 லட்சம் தான் இருக்குனால இல்லை 3 லட்சம் வேணும் 5 லட்சம் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அது பிறகு 11ஆம் மாதம் 4ஆம் தேதி கால் பண்ணவும் நானும் எங்களோட அண்ணியும் தான் 5 லட்சம் எடுத்து நாராவிலைக்கு போனாங்க. அங்கே போனோன்னா அங்கே போன பிறகு கால் பண்ண சொன்னாங்க. இங்கே இருந்து கால் பண்ண நீங்கள் அங்கனைக்கு வந்து கால் பண்ணுங்க நான் அங்கே இருந்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ அங்கே போகவும் அவனை கார்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது அந்த கார்மெண்ட்ஸ் பக்கம் வர சொன்னாங்க. கார்மெண்ட்ஸ் பக்கம் அங்கிட்ட போனதுக்கு பிறகு அங்கனைக்கு இருந்து ஒரு பப்பாளி கடை ஒன்று இருந்துச்சு. அன்னைக்கு வச்சு சல்லியை கேட்கவும் சல்லி 5 லட்சம் கொடுத்துட்டு நாங்கள் கும்பிட்டுறோம் எங்களோட பிள்ளையில தாங்க சொல்லி இல்லை அண்ணாச்சி அங்கே வேனில் வச்சிருப்பாரு நீங்கள் கூட்டி கொண்டு போகலாம் நாங்கள் ரூட்டெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ காசு எடுக்கவும் நாங்கள் அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை, பிள்ளையும் இல்லை, யாரும் இல்லை, புருஷனும் இல்லை. சட்டே செப்டம்பர் மாதம் 2008 செப்டம்பர் 18ஆம் தேதி வெளிநாடு செல்லவிருந்தார். அலி அன்வர் என்பவர் சம்பத் முனசிங்கவிடம் இவர் வெளிநாடு செல்ல உள்ளதாகவும் அவரிடம் பணம் இருப்பதாகவும் கூறி எனது மகனை கடத்திச் சென்றனர். 16ஆம் தேதி காலை பீலிங்ஸ் அங்கிள் முன்னாள் அமைச்சர் அவரிடம் சென்று வெற்றிலை கொடுத்து வெளிநாடு செல்வதாக கூறி ஆசை பெற்றார். அவரும் மகனை முகர்ந்து வெளிநாடு சென்று வந்து நாட்டிற்கு சேவை செய்யுமாறு கூறினார். 17ஆம் தேதி புறப்பட்டு சென்றவரை கடத்தினர். பீலிக்ஸ் அங்கிளின் வீட்டில் இருந்த நேரத்திலும் மகன் என்னுடன் கதைத்தார். பீலிக்ஸ் அங்கிள் கருணாகுடவுடன் கதைத்தார். பிள்ளைகளின் பெயர்களை தாருங்கள், அவர்களை நான் விடுவிக்கின்றேன் என அவர் பதிலளித்துள்ளார். திருகோணமலைக்கு ஹெலிகாப்டரில் சென்ற வேளை அவர் அதனை கூறினாலும் பின்னர் அது தொடர்பில் ஒன்றும் கதைக்கவில்லை. இவரது கருத்து தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஃபீலிக்ஸ் பெரேராவிடம் வினவினோம். குறித்த இளைஞனின் தந்தையுடன் இருந்த நீண்டகால தொடர்பு காரணமாக அவர் தொடர்பில் தாம் தொடர்ந்தும் ஆராய்ந்ததாக முன்னாள் அமைச்சர் பதிலளித்தார். நானா என்பவர் எனது பழைய நண்பர். அவர் விளையாட்டு வீரர். அதுபோன்ற பல தொடர்புகள் இருந்தன. கடற்படையினர் கொண்டு சென்றதாக அவரது மனைவி கூறினார். கடற்படை தளபதி கருணாகொடவிடம் கூறினேன். தான் ஆராய்வதாக கூறினார். அவர் ஓய்வு பெற்றதன் பின்னர் அடுத்த கட்ட கடற்படை தளபதியிடமும் சென்றேன். நான் இந்த விடயத்தை தொடர்ந்தும் ஆராய்ந்தேன். ஒரு விடயத்தை கூற முடியும், ஒருபோதும் அவர்கள் LTTயினருடன் தொடர்பு படவில்லை. நீங்கள் அங்கம் வகித்த அமைச்சரவையில் இருந்த விமல் வீரவங்ச இந்த இளைஞர்கள் கொழும்புக்கு குண்டு எடுத்து வந்த LTTயினர் என கூறுகின்றார் அல்லவா? நான் அதனை முற்றாக நிராகரிக்கின்றேன். அவர்கள் LTTE என்றால் நான் கடற்படை தளபதியிடம் சென்று அவர்களை காப்பாற்றுமாறு கூறுவேனா? எனது வர்த்தகமும் கடற்படையுடன் தொடர்பு பட்டிருந்தது. அது பாரிய பொய்யாகும். LTT nak mama yanawa naayaka hamudapattumata kiyala LTT කාරය බේරගන්න. මගේ ව්‍යාපාරයක් දැනලා තිබුණේ හමුදාවත් එක්ක. ඒ මොන බොරුවක්ද? தமது பிரச்சினைகள் தொடர்பில் அரசியல்வாதிகளுக்கு பலமுறை எடுத்துக் கூறியும் தீர்வு வழங்கப்படவில்லை என கரைச்சி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மக்கள் இன்று முறையிட்டனர். 2015ஆம் ஆண்டு இதே பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்குது. இதே கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் எதுவுமே நிறைவேற்றப்படாததாலதான் இவ்வளவு மக்களும் இங்க வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஒரு வீதிக்கு வந்த காசு அது எங்கே என்று தெரியா 4.2 மில்லியன் ரூபாய் அது வேறு இங்கே போட்டாச்சு. அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவு எதையுமே நடைமுறைப்படுத்துறையில என்ற அடிப்படையில மக்கள் தாங்களும் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளணும் என்ற அபிப்பிராயத்தில் அவர்கள் இங்க வந்திருக்கணும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு. நீங்கள் என்னென்ன விடயங்கள் பேச வேண்டும் என்றதை அந்தந்த விடயம் நாங்கள் எடுக்கிற பொழுது அப்பொழுது நீங்கள் ஒரு ஆள் அதுல இருந்து தெரிவிக்கலாம். எல்லாரும் ஒரேடியாக கூட்டமாக கட்டக்கூடாது. அல்லது நீங்கள் எழுத்து மூலமாக எங்களுக்கு தாருங்க. எழுத்து மூலத்தில் கொடுத்து கூடி அதை கருத்தில் எடுக்காத ஒரு நிலையில தான் இருக்கிற சூழல் என்றது இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல இருக்கு. நாங்கள் இதுல அனுமதி எடுத்து போட்டு நீங்க சொன்னதுக்காக எடுத்து போட்டு அங்க போய் நாங்கள் பேச இயலாது. எங்களுக்கு அமைச்சரவை கூட்டம் இல்லத்தானே, பாராளுமன்றத்துல
தான் குரலை கொடுக்க இயலும். இதுல இப்ப இவர் அந்த தலைமை தாங்கி கொடுத்ததுக்காக இவரால எல்லாம் செய்ய இயலுமான்னு இல்ல. அவர் உங்களோட ரிக்வெஸ்ட் இவரும் ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பேன். ஆனா சில வழியில அங்க நிதி இல்லாட்டி அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா நாங்க செய்து தருவோம். இப்பதான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இப்பதான் உங்களுக்கு இப்படி வந்து குரல் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தனியார் காணிகள் அத்துமுறை நீங்க பிடிச்சால் அது நாங்க தரவே மாட்டோம். கட்சி மட்டும் கதைக்கிறதுக்கு நீங்களும் அதை பிடிக்க கூடாது. அதை அளவேற்று கொடுக்கணும். வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அதை தங்களோட சொந்த காணிகளுக்கு வெறினவே பூர்வீக சொத்து அந்த காலங்களில் பிள்ளைகள் குட்டிகள் குடும்பங்களோட விட்டுட்டு ஓடினவே எல்லாத்தையும் விட்டு தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக. ஆனபடியால் அதுகளில் நாங்க கையடிக்க மாட்டோம். கடைசி மட்டும் வடமாகாண சபையின் போக்குவரத்து அமைச்சு பதவிக்கு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர் விந்தன் கனகரட்னத்தை பரிந்துரைப்பதற்கு ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் அரசியற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். டெனீஸ்வரன் போக்குவரத்து அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்படுவதால் விந்தன் கனகரத்னத்தை அந்த பதவிக்கு நியமிக்க தீர்மானித்துள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் டெனீஸ்வரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கட்சி முடிவெடுப்பதல்ல, எனக்கு அந்த கட்சி பிடிப்பில்லை என்று சொன்னால் வெளிப்படையாக அவர்களிடமே கூறிவிட்டு நான் வெளியில் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன். கௌரவ தலைவர் அடைக்கலநாதன் அவர்களிடம் ஒரு நட்பு ரீதியான உறவு இருந்ததை ஒழிய அந்த கட்சியில் நான் ஒரு அங்கத்தவர் அல்ல. வடமாகாணத்தின் 4 அமைச்சர்களுக்கு எதிராகவும் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளதுடன் போக்குவரத்து அமைச்சராக உள்ள டெனீஸ்வரனையும் அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கம் தீர்மானித்துள்ளது. எனினும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் தொடர்ந்தும் அந்த பதவியில் உள்ளார். பண்டாரவளை குப்பை மேட்டில் பாரிய அபாயம் நிலவுவதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பண்டாரவளை பிரதேச மக்கள் கூறுகின்றனர். மீண்டும் மேத்தோட்டமுள்ள போன்று அனர்த்தம் நிகழ்வதற்கு முன்னர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? பண்டாரவளை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை பண்டாரவளை மாநகர சபைக்குட்பட்ட கடுமடுகஸ்தென்ன பகுதியில் கடந்த 40 வருடங்களாக கொட்டப்படுகின்றது. மிக நீண்ட காலமாக நகர சபைக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்பட்ட குப்பை மாத்திரமே இங்கு கொட்டப்பட்டது. எனினும் 3 வருடங்களுக்கு முன்னர் பண்டாரவளை மாநகர சபையாக மாற்றப்பட்டதன் பின்னர் இங்கு கொட்டப்படும் குப்பை மேலும் அதிகரித்துள்ளது. அதனால் இன்று இந்த குப்பை மேடு சுமார் 150 அடி உயரம் கொண்ட மலை போன்று காட்சியளிக்கின்றது. சூழல் பிரச்சினை காரணமாகவே இன்று நாம் டெங்கு காய்ச்சல் தொடர்பில் பேசுகின்றோம். நாட்டில் உள்ள 121 குப்பை மேடுகள் தொடர்பில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள மத்திய சுகாதார அதிகார சபை தீர்மானித்துள்ளது. மீத்தோட்டமுல்லையில் இடம்பெற்ற அபாய நிலைமை இந்த 121 குப்பை மேடுகளினால் ஏற்பட முடியும். பண்டாரவளை குப்பை மேட்டில் இவ்வாறு பாரிய அபாயம் நிலவுகிறது. குப்பை மேட்டிற்காக பாதுகாப்பு மதில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ள போதிலும் இன்று அதிலும் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த குப்பை மேட்டை அண்மித்த பகுதியில் பாடசாலைகள் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் பொது கட்டிடங்கள் என்பன காணப்படுவதுடன் இங்கு துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய காலப்பகுதியில் ஒரு நாளைக்கு சுமார் 25 டிராக்டருக்கு மேலதிகமான குப்பைகள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றது. அரசியல்வாதிகளின் எந்த விதமான திட்டமிட்ட முகாமைத்துவம் இல்லாத நிலைமையில் இந்த பிரதேசத்தை பண்டாரவளை மாநகர சபை என்ற நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டு தரம் உயர்த்துவதாக கூறி இது உயர்த்தப்பட்டமையின் காரணத்தினால் இந்த மேலதிகமாக சேர்க்கக்கூடிய குப்பைகளை எந்த இடத்துக்கு கொண்டு போவது என்று யோசிக்காமல் இந்த இடத்துல குப்பைகளை நிறைத்தமையினால இன்று பாரிய விளைவுகளுக்கு உட்பட்டுள்ளது. சுத்தி வர 2-3 பிரபலியம் பெற்ற பாடசாலைகள் இருக்கு, ஒரு பிரதானமான ஒரு வைத்தியசாலை, புனித ஸ்தலங்கள் இருக்கு. அதெல்லாம் எந்த விதமான செயற்பாடு செய்ய முடியாமல் இருக்கு, சரியான நாட்டத்தின் காரணமாக. அது புதிதாக மீதோட்டமுலை அனர்த்தம் ஏற்பட்டு அதன் மூலம் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட நிலையில் பண்டாரவளை குப்பை மேட்டில் பாரிய அபாயம் உள்ளதாக முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையினால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது அரசாங்கத்தின் கடமை அல்லவா? பண்டாரவளை மாநகர சபைக்கு உட்பட்ட கலமடுகஸ்தன்ன இந்த குப்பைமேட்டு பகுதியிலே தற்பொழுது நான் இருக்கின்றேன். உங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது, மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சுமார் 150 அடி உயரம் வரை இந்த குப்பைமேடு அமைந்திருப்பதும், இந்த குப்பைமேட்டில் உள்ள உட்காத 2 குப்பைகளையுமே ஒன்றாக குப்பைமேடாக காட்சியளிக்கின்றமையும் உங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக கலமடுகஸ்தன்ன பகுதியிலிருந்து நவராஜ்குமார். நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 93,323 அதிகரித்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 267 உயர்வடைந்துள்ளது.
நீர்கொழும்பு மகதனப்பேட்டிய பிரதேசத்தில் 48 வயதான பெண் ஒருவர் நேற்று டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார். இதேவேளை நீர்கொழும்பைச் சேர்ந்த 28 வயதான இளைஞர் ஒருவரும் நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார். டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த இவர் குணமடைந்த பின்னர் நுரையீரலில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி டாக்டர் ருகுல் ஹக் கூறினார். இதேவேளை நீர்கொழும்பு வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட 56 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகின்றன. நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. உயிரிழப்புகளும் அதிகரித்து செல்கின்றன. டெங்குவை அடையாளம் காணுங்கள். காய்ச்சல், மூட்டுவலி, தசைவலி, கடுமையான தலைவலி, வாந்தி. டெங்குவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நுளம்பு வலை, நுளம்பு கடியிலிருந்து பாதுகாக்கும் தைல வகைகளை பயன்படுத்துங்கள். நுளம்புகள் அதிகமுள்ள இடத்திலிருந்து விலகியிருங்கள். நுளம்பு பெருகும் இடங்களை தேடி அழியுங்கள். உடனடி வைத்திய ஆலோசனைகளை பெறுங்கள். வடமத்திய மாகாண சபை தவிசாளர் DMR சிறிபாலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்தின் போது குழப்ப நிலை ஏற்பட்டது. இதன்போது செங்கோலுக்கும் சேதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடமத்திய மாகாண சபையின் புதிய தவிசாளராக ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் DM அமரதுங்க இன்று மாலை பொறுப்பேற்றுக் கொண்டார். வடமத்திய மாகாண சபை அமர்வு இன்று காலை 10 மணிக்கு அவைத்தலைவர் TMR சிறிபால தலைமையில் ஆரம்பமானது. மாகாண சபையின் எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட தன் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு எதிராக சபைத் தலைவர் PMR சிறிபால அனுமதி வழங்காதமையிட்டு சபையில் சர்ச்சை ஏற்பட்டது. இதன்போது 2 தரப்பு உறுப்பினர்களுக்கு மாகாண சபையின் செங்கோலை பறித்து செல்ல முற்பட்ட போது செங்கோல் 2ஆக உடைந்த காட்சி அவரது கேமராவில் பதிவானது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் பெரிய கரிசல் சந்தியில் டிப்பர் வண்டி மோதி 10 வயது மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். பாடசாலை முடிந்து வீடு திரும்புகையில் பஸ்ஸில் இருந்து இறங்கி வீதியில் செல்லும் போது டிப்பர் வண்டி மோதி இன்று பிற்பகல் 2:45 அளவில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதுடன் டிப்பர் வண்டியின் சாரதி மீது பிரதேச மக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் டிப்பர் வண்டி மீது பிரதேசவாசிகள் கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து டிப்பர் வண்டியின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. பிரதேச மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக தலைமன்னார் பிரதான வீதியில் பெரிய கரிசல் பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மன்னார் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இலங்கை கைப்பற்றியது. போட்டியில் 388 ஓட்டங்கள் இலக்கை 6 விக்கெட் இழப்புக்கு அடைந்த இலங்கை ஆசிய மண்ணில் பாரிய இலக்கை பதிலளித்தாடி கடந்த அணியாக டெஸ்ட் வரலாற்றில் பதிவானது. கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சிம்பாப்வே 356 ஓட்டங்களையும் இலங்கை 346 ஓட்டங்களையும் பெற்றன. சிம்பாப்வே அணியின் 2ஆம் இன்னிங்ஸ் 377 ஓட்டங்களுடன் முடிவுக்கு வர இலங்கை அணியின் வெற்றி இலக்கு 388 ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கை நோக்கி 2ஆம் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை 5ஆம் நாளான இன்று 3 விக்கெட் இழப்புக்கு 170 ஓட்டங்களுடன் ஆட்டத்தை தொடர்ந்தது. குசல் மெண்டிஸ் 66 ஓட்டங்களுடனும் ஆஞ்சலோ மேத்யூஸ் 25 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். இலங்கை அணி 203 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து கடும் நெருக்கடிக்குள்ளானது. நிரோஷன் திக்வெல்ல மற்றும் அசேல குணரத்ன ஜோடி 6ஆம் விக்கெட்டுக்காக 121 ஓட்டங்களை பகிர்ந்து இலங்கை அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றது. நிரோஷன் திக்வெல்ல 81 ஓட்டங்களுடன் வெளியேற அசேல குணரத்ன 80 ஓட்டங்களையும் டில்ருவான் பெரேரா 29 ஓட்டங்களையும் பெற்று வெற்றியை உறுதி செய்தனர். On the leg stump, swept. இலங்கை அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை அசேல குணரத்ன தட்டிக் கொண்டார்.
போட்டியில் 11 விக்கெட்டுகளை வீழ்த்திய ரங்கநகரத்துக்கு தொடரின் சிறந்த வீரர் விருது கிட்டியது. சிம்பாப்வே அணி இந்த போட்டியை வெற்றி கொள்ள மிகுந்த சிரத்தையுடன் விளையாடியது. எமக்கு இலகுவாக அமையவில்லை. அணி என்ற ரீதியில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி என்பது 5 நாட்களில் எந்த ஒரு தருணத்திலும் தவறுகளை இழைக்க முடியாது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதே எமது சகல வீரர்களினதும் ஒரே குறிக்கோளாக இருந்தது.